வணக்கம். பலா மரங்கள பற்றி முழு காணொளிய பார்த்துருவோம். எந்த நிலத்தில பயிர் செய்யணும், எந்த நிலத்தில பயிர் செய்யக்கூடாது, ஏன் பலா உற்பத்தி மிக மிக குறைவா இருக்கு. இத பத்தி முழு காணொளிய இந்த பதிவில பார்த்துருவோம். பலா மரங்கள் முதல்ல உருவாகியது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும், தென்கிழக்கு ஆசியா பகுதியில முதல்ல உருவாகியிருக்கு. இந்த பலா மரம் 1563ல ஒரு புக்லயும் இந்த புக்கை இணைச்சிருக்கேன். அதுக்கடுத்து 2வது இந்தியன் ஃபுட்டு கேடி ஆச்சையா எழுதிய அந்த புக்லையும் பல மரங்களை பற்றி பழங்களை பற்றி முழு காணொளி அந்த புக்கில் இருக்குது. அந்த புக்கு அமேசானில் கிடைக்கும். 12ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதிகமாக பரவி இருக்கு. ஏன் ஆஸ்திரேலியாவில் 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் ஆஸ்திரேலியா அதிகமாக பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்தியாவை பற்றி பார்த்துருவோம். இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் ஒரிசா. ஒரிசா தான் முதல் இடம், 2ஆம் இடம் கேரளா, 3ஆவது இடம் வெஸ்ட் பெங்கால், 4ஆவது இடம் அஸ்ஸாம், 10வது இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதாவது தமிழ்நாடு மொத்தம் உற்பத்தி செய்கிறது 50,000 மெட்ரிக் டன்னு தான். ஒரிசா 3,12,000 மெட்ரிக் டன்னு உற்பத்தி செய்யுது. அதாவது 6 மடங்கு பின்னோக்கி நம்மளுடைய உற்பத்தி நம்ம மாநிலமான தமிழ் மாநிலம் உற்பத்தி பின்னோக்கி இருக்குது பலா உற்பத்தி செய்கிறதுல. குறுகிய நிலப்பரப்பில் அதிகமாக உற்பத்தி செய்கிறது ஒரிசா தான். ஏன்னா அதிகமான நிலத்தில் உற்பத்தி செய்கிறது கேரளா மாநிலம். சரி, அடுத்து பதிவு அதாவது உலகத்தை பற்றி பார்த்துருவோம். உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி செய்கிறது இந்தியா தான் முதலிடம். 1.4 மில்லியன் டன் அளவுக்கு உற்பத்தி செய்கிறாங்க. 2ஆவது இடம் பங்களாதேஷ், 3ஆவது இடம் தாய்லாந்து, 4ஆவது இடம் இந்தோனேசியா, இப்படி வரிசையாக போயிட்டு வருடத்துக்கு 12 மாதம் உற்பத்தி செய்யும் நாடான உகண்டா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க உகண்டா தான். அங்கே தான் யானைகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நார்ச்சத்து அதிகமாக உள்ள பலா சாப்பிடும் விலங்கு யானைகள். அங்கே தான் யானைகள் குறுகிய நிலத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட யானைகள் அந்த நாட்டில் தான் இருக்குது. சரி, நம்ம பலாவை பற்றி பார்த்துருவோம். தென் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியாவிலையும் வருடத்துக்கு 12 மாதங்கள் பலாப்பழங்கள் கிடைக்கும். சரி, நடவு பற்றி பார்த்துருவோம். தண்ணீர் தேங்காத நல்ல வடிகால் உள்ள செம்மண் சரளை, மணல் சாரி இந்த நிலங்களில் நடவு பண்ணுறது மிக மிக உகந்தது. ரொம்ப முக்கியமானது சுண்ணாம்பு பாறைகள் இருக்கிற இடத்துல நடவு செஞ்சோம்னா 100 வருடம் மரமாக இருந்தாலும் வேர் அமைப்பு சுண்ணாம்பு மண் தட்டுப்பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மரமே பட்டு போயிடும், இறந்து போயிடும். அதனால் சுண்ணாம்பு சத்து இருக்கிற இடத்துல நடவு பண்ணவே கூடாது. அதே மாதிரி தண்ணீர் தேங்குகிற இடத்துல நடவு பண்ணாலும் பழத்தில் நீர் கோர்த்து பழத்தோட சுவையே இருக்கவே இருக்கலாம். இது எல்லாமே இந்த புக்கில் பார்த்தது. அதுக்கடுத்து கேரளாவில் ஒருத்தர் புக் எழுதியிருந்தார். அந்த புக்கையும் உள்ளே இணைக்கிறேன் பாருங்கள். எல்லாமே இந்த 3 புக்குமே அமேசானில் கிடைக்கும். இது மினிமம் வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல நன்றாக மிக சிறப்பாக வளரும். பலாப்பழம் பழுத்துருச்சுன்னா அது 2லேருந்து 3 நாள்லேயே அறுவடை செய்திடும். அப்படி அறுவடை செய்யலைன்னா பலாப்பழமே வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் அரை காயாக இருக்கும்போதே இந்த பழத்தை காயாக இருக்கும்போதே அறுவடை செய்து எக்ஸ்போர்ட் செய்திருவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள விற்பனை செய்திருவாங்க. இப்படி விற்பனை செய்ய முடியாதவங்க தான் அதிகமாக மதிப்பு கூட்டு பொருள் உருவானதுக்கு காரணமே பலாப்பழம் ஒரு வாரத்துக்குள்ளே அழுகிறதுனால தான் நீர் கோர்த்து அதனுடைய பழமே அழுகி போயிடும். அதனால தான் அதிகமான மதிப்பு கூட்டு பொருள் ரெடி பண்ணுற காரணம். என்னென்ன மதிப்பு கூட்டு பொருள் இருக்குன்னா பாஸ்தா, ஜாம், ஏன் ஊறுகாய், அதுக்கடுத்து இன்ஸ்டன்ட் பவுடர், இட்லி பவுடரு, அதுக்கடுத்து லெதர், அதுக்கடுத்து ஒயின், ஏன் ப்ரெட்டு, கேக்கு, இந்த மாதிரி நிறையா இந்த பலாப்பழம் ஏன் நூடுல்ஸ் கூட ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதிகமான மதிப்பு கூட்டு பொருள் உற்பத்தி பண்ணுற காரணம் பலாப்பழம் அறுவடை செய்து முழு பழமாயிருச்சுன்னா 3 நாள்லேயே அது நீர் கோர்த்து கெட்டு போயிடும். அதனால தான் அதிகமான உற்பத்தி செய்கிறாங்க. சிப்ஸு இதெல்லாம் ஏன் அதிகமாக வெளிநாடுகளுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது UAE இது முதலிடம். அந்தளவுக்கு அதிகமான மதிப்பு கூட்டு பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. நம்ம கொரோனா டயத்தில் மட்டும் சுமார் 50 கோடிக்கு மேலே அதிகமாக இழப்பு இழந்தது. காரணம் அதிகமாக ஏற்றுமதி செய்யாமல் இருக்க முடியாமல் இருந்தனால. சரி, கன்று எங்கே கிடைக்கும் பார்த்துருவோம். நம்ம கள்ளக்குடியிருப்பு
கூகுளில் நீங்கள் கள்ளுக்குடியிருப்பு அடித்தாலே அங்கே கன்றுகள் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து சிலுவச்சேரி அங்கேயும் கன்றுகள் வந்து கிடைக்கும். அதை தொடர்பு எண்ணு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பண்ருட்டியில் பெரும்பாலான நிறைய நர்சரியில் வந்து இந்த கன்றுகள் வந்து விலை குறைவாகவே கிடைக்கும். இந்த மரம் வந்து மாகனி மரத்தோட விலையும் பலா மரத்தோட விலையும் இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் பலா உற்பத்தி வந்து பலாப்பழம் மரங்களை உற்பத்தி பண்ணுறது மிக குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பணப்பயிரான ரப்பர் மரங்களை வந்து உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணதுனால பலா மரங்கள் வந்து அதிகமாக வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எம்ஆர்எஃப் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1996 1000 ரூபாய்க்கு கீழே தான் ஷேர் வந்து இருந்துச்சு. வேணா இப்போ வந்து ஒரே ஒரு ஷேர் வந்து 1,30,000 ரூபாய்க்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. காரணம் ரப்பர் மரங்கள் அதிகமாக வந்து பயிர் செய்கிறதுனால தான், ரப்பரில் வந்து அதிகமாக வந்து முதலீடு பண்ணுறதுனால தான். இதே இது பலாவில் வந்து உற்பத்தியும் சரி அதாவது சேரும் சரி அப்படி எதுவுமே கிடையாது. அதிகமான லாபமும் கிடையாது. ரப்பரை வந்து அதிகமாக அதாவது கேரளா, திரிபுரா இங்கெல்லாம் அதிகமாக பயிர் செய்கிறதுக்கு காரணம் அதில் அதிகமாக வருமானம் வர்றதுனால தான். பலா இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த ரப்பர் மரங்களை வந்து அதிகமாக பயிர் செஞ்சுருக்காங்க. நிலச்சரிவு வர்றதுக்கு மெயினான காரணமும் இந்த மாதிரி ரப்பர் மாதிரி குறுகிய வேருடைய மரங்களை நடவு செய்கிறதுனாலையும் சரி. பலா மரங்கள் வந்து வேர் அமைப்பு நீளம்